நீங்கள் என்ன மொழி வந்து படிப்பிக்கிறீங்கள்? நான் வந்து ஜெர்மன் ஆல்டோஸ் பாஸை வந்து படிப்பிருக்கிறேன்னா அது என்னென்ன தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளிநாடு கல்யாணம் செய்து இந்த பாடநெறிக்கு வயதில்லை இருக்கிறதா? இல்லை, இந்த பாடநெறிக்கு வந்து உங்களோட ஓஏலோ நீங்கள் எத்தனையாம் வகுப்பு படித்த நீங்கள் அப்படியான வயது இல்லை. ஆன்லைன் வகுப்பில் எத்தனை பேர் குறைந்தது கேட்க முடியும்? என்னுடைய ஆன்லைன் வகுப்பு என்பது நீங்கள் இருக்கிற மாதிரி Zoom கிளாஸ். வணக்கம். வணக்கம். நீங்கள் என்ன மொழி வந்து படிப்பிக்கிறீங்கள்? நான் வந்து ஜெர்மன் ஆல்டோஸ் பாஸை வந்து படிப்பிருக்கிறேன்னா அது என்னென்ன தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளிநாடு கல்யாணம் செய்து போகிறாக்கள் சரி, அல்லது ஒர்க் விசாவில் நீங்கள் ஜெர்மன் நாட்டுக்கு உள்நுழையணும்னு சொன்னால் வந்து ஜெர்மன் பாஸில் ஆல்டோஸ் பாஸில் A1 சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்திருக்க வேணும். அது ஜெர்மன் நாட்டுக்கு மட்டும்தான் ஸ்ரீலங்கா எம்பசியால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கேட்பினா சுவிஸ், ஆஸ்திரியா இந்த நாடுகளுக்கும் நான் படிப்புக்கிற டோஸ் பாஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அந்த நாடுகளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன் இல்லை, முக்கியத்துவம் இல்லை. இங்கே எம்பசி இல்லாமலே எம்பசியில் வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டினோம். எவ்வளவு காலம் இந்த பாடநெறிக்கு எடுக்கும்? குறைந்தது 3 மாதங்கள் வந்து நான் சிலபஸ் கொண்டு போய் உங்களை பேப்பர் ப்ரிப்பரேஷன் செய்கிறக்கு குறைந்தது வந்து 3 மாதம் செல்லும். சில வேலைக்கு செல்கிற ஆட்களுக்கு வந்து சில டைம் வந்து நேரம் குறைவாக தந்தினோம்னு சொன்னால் 4 மாதம் 5 மாதம் எடுக்கும். நீங்கள் எவ்வளவு டைம் வந்து எனக்கு ஒதுக்குவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து குறைஞ்சது 3 அல்லது 4 மாதத்துக்குள்ளே வந்து இந்த கோர்ஸை வந்து பூர்த்தியாக்க முடியும். நீங்கள் என்ன தேவைகளுக்காக இதை வந்து படிப்பிக்கிறீங்கள்? இது வந்து ஜெர்மன் போராக்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் தேவைப்படும். அதாவது ஜெர்மன் நாட்டில் உள்ள ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்கிற ஆட்களுக்கு, மற்றது வந்து வேலை காரணமாக ஒர்க் விசாவில் வந்து நீங்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் வந்து இந்த பாஸையான A1 சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த பாடநெறிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ? இல்லை, வந்து எந்த ஒரு சென்டர்லையும் வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து இங்கே கொழும்பில் உள்ள கோய்த்த இன்ஸ்டியூட் அங்கே மட்டும்தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினா மட்டும் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். நாங்கள் வந்து அதுக்கான எக்ஸாமுக்கான தயார்படுத்தல் மட்டும் உங்களுக்கு செய்து விடுவோம். உங்களுடைய வகுப்புகள் ஆன்லைன் அல்லது நேரடி வகுப்புகளாக நடைபெறும்? அதிகபட்சம் நான் ஆன்லைனில் தான் செய்து அனுப்புகிறேன். ஏன்னு சொன்னால் நான் வீட்டில் வந்து ஓகே, நேரடி வகுப்புகளும் வந்து நடைபெறும். பூனகிரி வாடிவடியில் வந்து நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும். அதை தவிர ஆன்லைன் வகுப்பு வந்து வேலைக்கு போகிற ஆட்கள் மற்ற நேரம் இல்லாத ஆட்களுக்கு எல்லாம் நீங்கள் பகல் அல்லது இரவு நேரங்கள் எந்த நேரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ணி தரப்படும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வகுப்புகளை வந்து ஆன்லைனில் வந்து செய்து கொள்ள முடியும். உங்களை தொடர்பு கொள்வது எப்படி? என்னை தொடர்பு கொள்வதாக இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அது மாத்திரமல்ல ஜெர்மன் லாங்குவேஜ் ரூத் அல்லது ஜெர்மன் மொழி ரூத் என்ற ஃபேஸ்புக் தளத்தின் மூலமும் என்னை தொடர்பு கொள்ள முடியும். ஆன்லைன் வகுப்பில் எத்தனை பேர் குறைந்தது கேட்க முடியும்? என்னுடைய ஆன்லைன் வகுப்பு என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி Zoom கிளாஸ் மேலே நிறைய பேர் வந்து இந்த வகுப்பில் வந்து ஒரே நேரத்தில் வந்து கற்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரம் வந்து உங்களுக்கு என்ன நேரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். அதுக்கான டைம் டேபிள் வந்து நான் கூட ஒதுக்கி தருவேன். அது இந்த கிளாஸில் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு ஆட்கள் மாத்திரம்தான் என்னோடய வகுப்பில் வந்து இணைந்து கொள்ள முடியும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் டவுட் வந்து உங்களோட பர்சனல் கிளாஸ் மாதிரி நீட்டான விளக்கத்தோடு தான் வந்து என்னோட ஆன்லைன் வகுப்பு வந்து நடைபெறும். கொழும்பில் மாத்திரம் எக்ஸாம் செய்யலாம் என்று கூறினீர்கள். அதற்கான செயல்முறைகள் பற்றி விளக்கம் சொல்ல முடியுமா? ஓகே, கொழும்பில் வந்து உங்களோட எப்போ நீங்கள் எக்ஸாம் செய்ய போகிறீங்களோ ஒரு மாதத்தில் வந்து ஒரு டேட் அல்லது சில மாதங்கள் மட்டும் 2 டேட் வந்து கிடைக்கும். அது வந்து அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அந்த டேட்டில் வந்து நீங்கள் அட்மிஷன் எக்ஸாம் எந்த டேட்டில் செய்ய போகிறீங்களோ அதுக்கு முதல்ல வந்து எப்போ உங்களை பதிவு செய்ய டேட் வந்து அவங்கள அறிவிச்சிருப்பாங்க. அந்த திகதிகளில் மாத்திரம் வந்து நீங்கள் போய் உங்களோட அட்மிஷனை செய்யலாம். அதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக நீங்கள் மாத்திரம் போய் மட்டும்தான் உங்களோட அட்மிஷனை வந்து போட்டுக்கொள்ள முடியும். அதுக்கு வந்து உங்களோட ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டும் 2 ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வந்து கொண்டு போகணும். நீங்கள் A1 எக்ஸாம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் கோய்த்தா இன்ஸ்டியூட்டில் செலுத்த வேண்டிய கட்டணம் வந்து 33,000 வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து செலுத்த வேணும்.
இந்த பாடநெறிக்கு வயதில்லை இருக்கிறதா? இல்லை, இந்த பாடநெறிக்கு வந்து உங்களோட ஓஏலோ நீங்கள் எத்தனையாம் வகுப்பு படித்த நீங்கள் அப்படியான வயதில்லை படிப்பு தகமையோ அல்லது வயதில்லை என்பது இந்த பாடநெறி கிடையாது. நீங்கள் படித்து அந்த கொழும்பில் நடக்கிற கோயட் இன்ஸ்டியூட்டில் நடக்கிற எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணினீங்க என்றாலே போதும். அதில் வந்து வயதில்லையோ அல்லது படிப்பு தகமையோ வந்து கிடையாது. அது மாத்திரமேல நீங்கள் பரீட்சை வந்து நீங்கள் எத்தனை தரம் வேணுமென்றாலும் நீங்கள் பாஸ் பண்ணும் வரையும் எத்தனை தரம் என்றாலும் நீங்கள் அந்த பரீட்சையை எதிர்கொள்ள முடியும். குறைந்த கல்வி தகமையுடையாக்கள் உங்களுடைய பாடநெறி கற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆமாம், என்னுடைய வகுப்பில் வந்து கராச்சி வேலை செய்கிற ஆக்கள், அதாவது ஒர்க் விசால அங்கே அதே சம்மந்தப்பட்ட வேலை உள்ள ஆக்கள் இங்கே 7ஆம் 8ஆம் வகுப்போடு அவை வந்து குடும்ப சூழ்நிலையால் படிப்பை தொடர முடியாமல் உள்ள ஆக்கள் வந்து என்னிடம் வந்து ஒரே தரத்திலே வந்து சித்தி அடைந்து இப்போ வந்து ஜெர்மன் நாட்டுக்கு ஒர்க் விசாவுக்கு போட்டினாங்க.